திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, திருக்கயிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி, தேவாரம் போற்றி. திருஞான சம்பந்தர் அருடைய முதல் திருமுறை பதிகை எண் 44, தலம் திருப்பாச்சிலாச்சிராமம், மந்திர எண், பொருள் எழுதுங்க. நான்முகன் நான்முகன் முடிதேடி காணவில்லை. 9வது மந்திரத்தில் அயன்மால் சொல்லணுமல்ல, அதனால சொல்றார். காணவில்லை. திருமால் அடி காணவில்லை. மகதே மகதே மகதி இங்க இருக்கிற தாத்தா அடிகாணவில்லை என்று உலகம் புகழுமாறு அழல் உருவாய் நின்றவர் இறைவன். இத்தலத்தில் சந்திரன் ஆலமரங்களை தழுவிச் செல்லுங்கிறார். ஆலமரங்களை தழுவிச் செல்லுகிற சோலைகள் சூழ்ந்தது. இறைவன் நீரு பூசியதால் வெண்மையாக காட்சி தருகிறார். அந்த இறைவன் இந்த பெண்ணை வாடச் செய்வது ஏற்ற செயல் ஆகுமா? துணிவள திங்கள்ங்கிற பதிகம் தானே இது. துணிவள திங்கள்ங்கிற பதிகம். ஏன்னா திடீர்னு கேட்குறவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த பெண்ணை வாடச் செய்வது சரியாகுமா? சரியான செயலா? அதாவது கொல்லிமலவன்கிற மன்னனுடைய மகள் நோய்க்கு உள்ளாகிறாள். அந்த பெண்ணை கோயிலில் படுக்க வச்சிருக்கிறா. அப்போ யார் வர்றா? ஞானசம்பந்தர் அந்த நோய் போகிறதுக்கு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வரலாறு தெரியுமில்ல, தெரிஞ்சாதான் அந்த பாட்டு புரியும். முடிக்க போகிறோம், பதியத்தை முடிக்க போகிறோம். எத்தனாவது மந்திரம் இது? 9வது மந்திரம். இந்த மந்திரத்தில் அந்த அகச்சான்றோட பொருத்த முடியுதான்னு பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த மந்திரத்துக்கு போயிடலாம். பொருத்த வேண்டியது இல்லை, பொருத்த முடியுதான்னு பார்க்கலாம். அதாவது நேற்றைய பதிவில் ஞானசம்பந்தர் பதிகத்தில் ஏன் உங்களுக்கு பதிஞ்சதில் வந்திருக்கு. 8வது மந்திரத்தில் ஏன் ராவணன் வர்றாரு? ஆமாம், 8வது மந்திரத்தில் ஏன் ராவணர் வர்றாரு, 9ல் ஏன் அயன்மால் வர்றாங்கங்கிறத பெரிய புராணத்தோடு பதிஞ்சிருக்கோம். இவங்களுக்கு பதிஞ்சது இதில் குரூப்பில் வராது. நம்ம தேவார பாடசாலையில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சரியா? 9வது மந்திரந்தோறும் அயன்மால் சொல்கிறது ஞானசம்பந்தருடைய பழக்கம். எனவே அந்த வரலாற்றை கொண்டு நம்ம அகச்சான்றில் என்ன செய்ய வேண்டியதில்லை, பொருத்த வேண்டியது இல்லை. அந்த பெண்ணுடைய வரலாற்றில் கொண்டு பொருத்த வேண்டியது இல்லை. அது ஒரு செய்தி முடிஞ்சுதான். சந்திரன் ஆலமரங்களை தழுவிச் செல்லும் சோலைங்கிறார். சந்திரன் ஆலமரங்களை தழுவிச் செல்லும் சோலைங்கிறார். இந்த சந்திரனை வச்சு ஒரு செய்தி எடுக்கலாம். அதாவது தட்சனால் சாபம் பெற்றது சந்திரன். சாபம் எப்படி சபித்தான் சந்திரனை பார்த்து? தேய்தல் நோயா சுகமா? அது நோய். புரியுதா? சந்திரனை தேய்ந்து போன்னு சொன்னால் அது ஒரு நோய்.
அப்படி சாபம் பெற்ற சந்திரன் வந்து எந்த மரத்தை தொட்டுக்கிட்டு போயிட்டு இருக்குது? தொட்டு போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உன்னுடைய கருணை. இந்த பெண்ணு ஏன் இப்படி சோகமாக படுத்திருக்கிற, நீ வைக்கிறேன்னு கேட்குறாரு. சாபம் பெற்ற சந்திரனே சந்தோஷமாக இருக்கிறான், பிரைட்டாக இருக்கிறான். பெண்ணை யாரோட ஒப்பிடுறது சைவ மரபு? சந்திரனோட ஒப்பிடுறது சைவ மரபு. பெண்ணை ஆணை சூரியனுடையும் பெண்ணை எதோட ஒப்பிடுவாங்க? அது அழகான மேட்சாகிற இடம், அழகான இடம். சாபம் பெற்ற சந்திரன் நல்ல சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறான். எந்த தப்பும் பண்ணாத பெண்ணு நோயாக படுத்திருக்குது. இது இவ்வாறு நீ செய்வது சரியா என்று கேட்கிறேன். அடுத்த மந்திரத்துக்கு வந்துடலாம். 10வது மந்திரம். 10வது மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. அறமல்லாத செயல்களை செய்து ஆடை இல்லாமல் திரிபவர்கள் இகழப்படுபவர்கள் சமணர்கள். இரண்டு பொழுதும் உண்டு பிறருக்கு அச்சத்தை தருகின்ற சிரிப்பை சிரிப்பவர்களா பௌத்தர்கள். நமக்கு தீமை செய்கிறவங்க நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தா நமக்கு பயம் வருமல்ல. இப்போது நமக்கு தீமை செய்தவங்க நம்மளை எட்டி பார்த்துட்டு போகிறாங்க, ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்கன்னா என்னமோ வெடிகுண்டு வச்சுட்டானான்னு தோணுமல்ல. சமணர்கள் சிரித்தாலே பயமாயிருமா எழுதுகிறார் ஞானசம்பந்தர். அச்சம் தருகின்ற சிரிப்பு. சினிமா படத்தில் நம்பியார் சிரிக்கும்போது பயந்தாங்கல்ல எல்லாரும், அதே தான் சொல்கிறார். சிரிக்கக்கூடியவர்கள்ங்கிறார். 2 வேளை உண்பவர்கள், அச்சம் தரும்படியாக சிரிப்பவர்கள் பௌத்தர்கள். அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவர்கள் சமயத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அடுத்த பத்தி, அன்பர்கள் வழிபடும் திருப்பாச்சிலாச்சிராமத்தில் இறைவன் எழுந்தருளியுள்ளார். இறைவன் உமைபாகன். அணிகலன்களை அணிந்த மார்பை உடையவன். மலர்கொடி போன்ற பூங்கொடி போன்ற இவளை வாடச் செய்வது இறைவனுக்கு பழியை தரும். இது இறைவனுடைய பெருமைக்கு ஏற்றதல்ல. இந்த மந்திரத்தில் சாயினர்னு ஒரு வார்த்தை இருக்கும். சாயினர்னா இழந்தவர். நகுவர்னு ஒரு வார்த்தை இருக்கும். சிரிப்பவர்கள்னு அர்த்தம். அதில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இதெல்லாம் அகச்சான்றா மாத்திரம் அல்ல,
அந்த தேவாரத்தில் வர்ற செய்தியை நம்ம யாரோட பொருத்துறோம்? பொருத்துறோம். சந்திரனை கொண்டு எப்படி பொருத்தணும்? சாபம் பெற்ற சந்திரனே நல்லா இருக்குது, இந்த பெண்ணை இப்படி சோகத்தில் படுக்க வச்சுருக்க. உரை பாருங்க, பெண்ணொரு பாதியான பெருமான் ஒரு பெண்ணை வாடச் செய்யார் என்பது குறிப்பு கொடுத்துருக்கிறார். பெண்ணொரு பாதியான பெருமான் ஒரு பெண்ணை வாடச் செய்ய மாட்டார் என்பது குறிப்பு. அப்போ உமையொரு பாகன்னு சொன்னதுக்கும் அந்த பெண்ணு நோயில் படுத்திருக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யார் எழுதுகிறா? உரை எழுதுகிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா எல்லா செய்தியும் யார் கூட பொருத்தணும்னு அர்த்தம்? பெண்ணோட பொருத்தணும். அந்த பெண்ணோட பொருத்தணும். அப்போ தான் உண்மையான பொருள் வரும். தேவாரத்துக்கு உண்மையாக பொருள் எழுதுனா ஒரு திருமுறைக்கு 5000 பக்கம் வரும். என்னுடைய தெளிவான கணிப்பு. இந்த 1ஆம் திருமுறைக்கு எத்தனை பக்கம் வரும்? 5000 பக்கம் வரும். 2ஆம் திருமுறைக்கு 5000 பக்கம், 10 திருமுறைக்கு 50,000 பக்கம், 12 திருமுறைக்கு 60,000 பக்கம் வரும். ஒரு சரியாக பொருள் எழுதுனா இது வெளிப்படையான செய்தி, எந்த சந்தேகமும் இல்லாத செய்தி. அதை இதில் சொல்கிறார். எனவே அவர் சொல்கிறார் பாருங்க, பெண்ணொரு பாதியாக இருக்கிறான், ஒரு பெண்ணை வாட செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாராம் ஞானசம்பந்தர். அவரே குறிப்பு சொல்லிட்டார். பௌத்தர்கள் சமணர்களை பற்றி 10வது மந்திரத்தில் ஞானசம்பந்தர் சொல்லுவார். அது நம்ம அகச்சான்றில் பொருத்த முடியாது, அது எல்லா தேவாரத்திலும் இருக்கும், அதை விட்டுருவோம். அதற்கு பிறகு என்ன சொல்கிறாரு? ஆணோடு பெண்படி வாயினர் உமையொரு பாகனா இருக்கிறாரு. அதற்கான விளக்கத்தை யாரே கொடுத்துட்டார். பிறகு இறைவன் மாலை அணிஞ்சிருக்கிறாருங்கிறார். இறைவன் நகை அணிஞ்சிருக்கிறார். அந்த பெண்ணை காக்க வேண்டிய நீங்கள் நகை நட்டோடு இருக்கிறீங்க, நகை நட்டு போல்ட்டோடு இருக்கிறீங்க. ஆனால் அந்த பெண் யாரா படுத்திருக்குது? நோயாக படுத்திருக்கு. கேட்குறார். ஹலோ.